இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் நான் கேட்கிறேன். அவங்க திமுக இருக்கிற மேயர் தான் திமுக கட்சி. அங்க இருக்கக்கூடிய அதிகாரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேளாண்மை துறையில அங்க ஒரு அதிகாரி சொன்னாரு, நீங்க எல்லாம் வந்து கீழே எனக்கு கீழே இருக்கிறவங்களா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன்றீங்க. நீங்க வந்து வேலை செஞ்சாதானே எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எங்க மேலதிகாரம் எங்களை திட்டுறாங்களே, நாங்க என்ன செய்வதுன்னு சொல்லி 3 பேரை கூப்பிட்டாரு. அந்த அதிகாரி 3 பேரை கூப்பிட்டு, நாளைக்கு நீங்க எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யணும். ஒருத்தர் பள்ளத்தை வெட்டிக்கிட்டே போங்க, இன்னொருத்தர் அதுல செடியை வச்சுக்கிட்டே போங்க, 3வது நபரு நீ மண்ணை தள்ளிக்கிட்டே போன்னு சொல்லிட்டு அதிகாரி உத்தரவு போட்டுட்டு போயிட்டார். மறுநாள் அங்க வேலை நடந்து முடிஞ்சது. நடந்து முடிஞ்ச பிறகு அதிகாரி போய் பார்க்க போனாரு. பார்க்க போனா பள்ள வெட்டந்து இருக்கு, மண்ணு தள்ளந்து இருக்கு, ஆனா செடிய அங்க காணும். என்னடான்னு கேட்டா, அந்த ஆள் அதுக்கு லீவு போட்டுட்டானா, அதனால அதிகாரி சொன்னதுனால கடமை உணர்வோடு நாங்க வேலை செய்யறதுக்காக நான் அது பள்ளத்தை வெட்டிட்டே போயிட்டேன். பின்னாடி வர வேண்டுமே செடி வைக்க வேண்டுமே, அன்னைக்கு லீவு போட்டுட்டான், அதனால செடி வைக்கல. ஆனா 3வது போனவன் அதிகாரி சொன்னதை நம்ம செய்யணும்னு சொல்லி வெட்ட பள்ளத்தை திருப்பி மூடிக்கிட்டே போயிட்டான். இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம். இப்படிதான் இன்னைக்கு பாதாள சாக்கடை திட்டம் நடக்குது. நோக்கம் அவனே மூடுறான், அப்புறம் அவனே ஜல்லி கொட்டுறான், அப்புறம் ஒண்ணு இல்லை. நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நம்பர் சொல்லி இருக்கிறோம், இந்த பாதாள சாக்கடை திட்டம் இந்த பழுப்பு இந்த ஒரு தெருக்கு கூட தாளாத, திருப்பி அந்த வெடிச்சு பஸ்ட் ஆகி என்ன பார்த்தாலும் தண்ணி போகக்கூடிய சூழ்நிலை தானே உருவாகும். ஏற்கனவே நம்ம காஞ்சிபுரத்துல பெரிய பழுப்பு பாதாள சாக்கடை திட்டத்தில் இருக்கு. அதுவே இன்றைக்கு வந்து தண்ணி வெளியே கசிஞ்சு ரோட்ல ஓடி போகுதுன்னா, ஒரு 7 இன்ச்சு பழுப்பை போட்டுட்டு அதுல தேங்காய்ச்சி தண்ணிய போகணும்னா எப்படி போகும்? இது அதிகாரி கிட்ட கேட்டா அதிகாரி சொல்றாரு, இது ஒட்டுமொத்தமா நாங்க பல மாவட்டங்கள ட்ரைனிங் எடுத்து பார்த்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ இதை ஆணையிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம காஞ்சிபுரத்துல மட்டும் இல்ல, இந்த பழுப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்க மாநகராட்சி இருக்கு, எங்கெங்க பேரூராட்சி இருக்கு, எங்கெங்க நகராட்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் இந்த பழுப்பு அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்கோம். திமுக கார கொலை அடிப்பதற்காகவே இந்த பழுப்பு கண்டுபிடிச்சிருக்கான். அது என்ன மந்திரி விடாமையான்னு தெரியல. அந்த அளவிற்கு இன்னைக்கு எங்க புதைவெளி திட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த பழுப்பை போட்டு இன்னைக்கு மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல இன்னைக்கு சொத்து வரி அடிக்கடி நீங்க உழைந்துகிட்டு இருக்கு. சாதாரணமா 500 ரூபாய் கட்டி இருந்த சொத்து வரி இன்னைக்கு திமுக ஆட்சியில 5000 ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு கெட்டு போயிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு கெட்டு போயிருக்கு. 10க்கு இன்னைக்கு நம்மளுடைய கவுன்சிலராக இருக்காங்க நம்ம ஆளுங்க. இந்த கவுன்சிலருடைய வார்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க இங்க இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம். நான் கேட்கிறேன், அவங்க திமுக இருக்கிற மேயர் தான் திமுக கட்சி. அங்க இருக்கக்கூடிய அதிகாரி மக்களால் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அந்த மாமன்ற உறுப்பினருடைய பகுதியில வார்டுல பாதிக்கப்பட்ட அந்த வேலையை செய்ய சொல்றோம். அது நீங்க செய்ய வேண்டியது தானே, அதிகாரிய கட்டளை போட வேண்டியது தானே, அதிகாரி உத்தரவு போட வேண்டியது தானே. ஏன் அதிகாரி அங்க மேயரை எதுக்கு பாக்குறாங்க? நல்லா நினைச்சு பாருங்க. ஏன் அவங்களும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த 51 வார்டுல அவங்களும் ஒரு உறுப்பினர் தானே, அவங்க பகுதிக்கு ஏன் செய்ய முடியல? நம்ம தம்பி சம்பத்து வார்டுல இதுவரை 1.5 லட்சம் ரூபாய் வேலை தான் நடந்தது. மொத்தமே 1.5 லட்சம் ரூபாய் 4 வருஷம். இதுக்கு கேட்டா முக ஸ்டாலின் சொல்றாரு, இது மக்களாட்சி, மக்கள் நாங்க செய்கிற சேவைக்கு என்ன அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? திமுக வெக்கமா இல்ல? ஒரு 4 வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் வேலையை கூட ஒரு வார்டு மக்களுக்கு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள்? நல்லா நினைச்சு பாருங்க. இப்படியே காலம் போயிடாது. இன்னும் 6 மாசம் மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி எடப்பாடி தலைமையில் வந்து தீரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.